வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு குட்டி ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம ஐம் கிவிங் த டிஸ்கிரேஸ் நோபல் லேடி ஐ ரெஸ்கியூட் அ கிராஷ் கோர்ஸ் இன் நாட்டினஸ் அப்படின்ற அனிமியோட 11th எபிசோட் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க நம்ம எபிசோடுக்குள்ள வந்து போயில. எபிசோட ஸ்டார்டிங்லேயே நம்மளோட எருக்க வந்து நெட்டலே கூட போய் பேசுகிறா. இப்போ யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டீமன் லார்டோட தங்கச்சி. ஓ, நீ டீமன் லார்டோட தங்கச்சி, அப்போ அவனை மாதிரி நீ இருப்ப, அவனை மாதிரி நான் இல்லை அப்படி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படி சொல்லிட்டு கேட்க, இந்த அகாடமி வந்து நான் ரூல் பண்ணுறதுக்காக நம்மளோட ஹீரோ வந்து எனக்கு ட்ரைனிங் கொடுக்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணுன்னு சொல்கிறா. உனக்குன்னு போட்டிக்கு இருக்கிற வந்து கிறிஸ் தான். அண்ட் அது மட்டும் இல்லை, அந்த டென்ஜனுக்குள்ளே போய் நீ அந்த ஃப்ளாக் வந்து எடுத்துகிட்டு வரணும். சரி வந்து நம்மளோட அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறேன். நம்ம ஹீரோ நான் அவனுக்கு வந்து சீக்ரெட் டிப்ஸ் எல்லாம் சொல்லி தரேன், நம்ம கற்றுக்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது நம்மளோட ஹீரோயினும் இவங்க வந்து தப்பான வழியில் போகிறாங்கன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கா. அப்புறம் அந்த கிறிஸ் வந்து இவகிட்ட சண்டை போட்டு வந்து போகிறான். நம்ம ஹீரோவும் நீ அவளை வந்து 13 மினிட்ஸில் வந்து தோக்கடிச்சிட்டு ரொம்பவே நல்லா இருக்கு அப்படி சொல்கிறான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், டென்ஜன் ஏன் போகணும்னு சொல்லிட்டு தடை பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லி கேட்கும்போது இப்போ வந்து அந்த டென்ஜன் பாஸ் வந்து முட்டையிற காலம், ஸோ அதனால தான் வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் இவனுங்க 3 பேரும் எங்களுக்கு தடை கொடுத்துட்டு இருந்தா எல்லாத்தையுமே நாங்கள் வந்து தோக்கடிச்சிட்டோம் அப்படி சொல்லிட்டு இருக்கானுங்க. நம்மளோட சார்லட்டோட காது வந்து நம்ம ஹீரோ பற்றிக்கிறேன், ஏன்னா இதெல்லாம் கேட்டால் சண்டை போடுவா. இவனுங்களாம் கொஞ்சம் பயந்தா கொலிக்க. ஸோ இவனுங்களுக்கெல்லாம் ட்ரெயின் கொடுக்குறது தான் நம்மளோட ஜூஸும் லூவும் வந்து இருக்காங்க. நீங்கள் வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, நீங்கள் நட்டாலியாக்கு வந்து தொல்லையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா வாங்க போகலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க 2 வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்புறம் அவளுக்கு பசிக்கிற மாதிரி இருக்க நம்மளோட ஹீரோயின் இப்போ வந்து டின்னர் டைம், ஸோ நம்ம வந்து போகலாம். நட்டாலியா நீ வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிடணும், அது வந்து உங்கள் ஹெல்த்துக்கு நல்லது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. அவளும் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பிடிக்காம இருக்க நம்ம ஹீரோயின் சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து சாப்பிட்றா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு இதெல்லாம் உங்கள் ஹெல்த்துக்கு தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மறுபடியும் இன்னொன்று எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. அவளுக்கு அது சுத்தமாக பிடிக்கல. இவங்க இப்போவே நல்ல ஒரு கிரேட் சிஸ்டராக தான் இருக்காங்க. நீ சார்லட்டை பற்றி பேச வேண்டியதானே? இல்லை அது வந்து இப்போ டைம் இல்லை, அவள் சார்லட்டை பற்றி பேசினாலே ரொம்பவே கோவப்படுறா. நான் இன்னும் கொஞ்சம் அவளை வந்து நம்ப வைக்கணும், அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ அதெல்லாம் இருக்கட்டும், இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன பிளான் அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது நட்டாலியா இப்போ கொஞ்சம் அமைதியாயிட்டா. நம்மளோட டேட் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நம்மளோட நட்டாலியா வந்துட்டு உனக்கு நான் வந்து ஒரு புது ஸ்பெல் வந்து சொல்லி தலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோயின் கிட்ட வந்து சொல்லி தந்துட்டு இருக்கா. ஹீரோயின் நீ ஆலன் கூட வந்து ட்ரைனிங்களுக்கு இல்லை, எனக்கு எப்படி சொல்லி தர முடியும், உனக்கு வேணானா விடு அப்படி சொல்லிட்டு நம்ம நட்டாலியா வந்து சொல்கிறா. நீ சொல்லி தந்தேன் என்னோட பெஸ்ட் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்ல 2 பேரும் வந்து ஒத்துக்கிறாங்க. பாஸ் லேடி நாங்கள் வந்து எங்களோட ட்ரைனிங் முடிச்சிட்டோம் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து நிற்க, இன்னும் உங்களோட ட்ரைனிங் முடியல, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஜூஸுங்கிறது இருக்கு தெரியுமா, அது வந்து கூட்டிகிட்டு போயிடுது. நட்டாலியாவும் தூங்கிடுறா. அவளோட ரூம்குள்ளே போய் பார்த்தா நிறைய புக்ஸாக இருக்குது, நல்லா படிப்பா போல அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பேக்கை பார்க்குறாங்க. அந்த பேக்கை தொடாதீங்க, எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் உங்களுக்கு வந்து அட்டாக் பண்ணி தொடாதீங்க அப்படிங்கும்போது அந்த பச்சை கலர் சொல்ல நம்ம ஹீரோ அது என்னன்னு சொல்லி சென்ஸ் பண்ணி பார்க்குறான். அது வந்து மேஜிக்கால் இது பண்ணி வச்சிருக்கா, யாரும் தொடாத மாதிரி. நட்டாலியா பற்றி அவங்க எப்பவுமே பேசிக்க மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு சரி டைமை பாருங்க, எனக்கு வந்து பார்ட் டைம் ஜாப் இருக்குது, நான் வந்து போகிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த பச்சை கலர் எதுவும் போயிடுது. அங்கே வந்து அந்த கிறிஸ் அப்படின்னு ஒரு பையன் இருப்பா தெரியுமா, வந்து நிற்கிறான். அப்போ நின்றுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் எதுவுமே பேசாமல் அப்படியே ஓடிடுறான், என்னன்னே தெரியல. அப்புறம் நட்டாலியாவை பார்த்து அந்த பேக்கை வந்து கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருக்கா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் போல அவளுக்கு அப்படி சொல்லிட்டு வந்து யோசிக்கிறாங்க. அவள் வந்து இன்னுமே சின்ன குழந்தை தான், அவளை பாரு, அவளை பார்க்கும்போது எனக்கு வந்து பாஸ்ட் ஞாபகம்லாம் வருது. நாங்கள் நைட்டு வந்து புக்ஸ் படிப்போம், அந்த புக்ஸ் படிக்கவே பாதிலே வந்து தூங்கிடுவா, அதான் எனக்கு வந்து இப்போ ஞாபகம் வருது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்கிறா. நான் வந்து என்னோட ஐடென்டிட்டி வந்து கொஞ்சம் சீக்கிரட்டாக வச்சுக்கிறது நல்லது, ஏன்னா அவள் ஃபேமிலி பற்றி அவள் பேச மாட்டா. அவளுக்கு வந்து அந்த பேட் மெமரிஸ் எல்லாம் நான் வந்து திரும்ப கொண்டுன்னு சொல்லிட்டு யோசிக்கல, அவள் வந்து என்னை மறக்க தான் நல்லது அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னோட க்ளோஸ் வந்திருக்கீங்க, அது எப்படி வந்து மறப்பா அப்படி சொல்லிட்டு அந்த லூலு வந்து சொல்லுது. நான் என்னோட உண்மையான ஐடென்டிட்டி கார்டில் நான் வந்து அசிஸ்டன்ட் நடிச்சிருக்கேன், நட்டலியானா சார்லட்னா சார்லட் அப்படி சொல்லிட்டு அந்த லூலு வந்து சொல்லுது. இன்னும் இது முடிச்சு போல அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது அதோ கரெக்டாக தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜூஸும் வந்து சொல்கிறான். என்னதான் அந்த டைம் வந்து இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணிடும் அப்படி சொல்லிட்டு நம்மளோட ஜூஸும் வந்து சொல்கிறான். ஜூஸும் நான் ஃபஸ்ட்டு ஒரு வல்கானிக்கிறது வந்து இருந்துச்சேன், இப்போ அந்த இடம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் ஆயிடுச்சு, ஸோ நீங்கள் அங்கே போனீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அந்த பேசிகிட்டு இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் வந்து தங்கச்சியாக இருக்காங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. அப்புறம் அப்படியே மறுநாள் காலையில் ஆகுது. நம்மளோட ஹீரோயினை வந்து நம்மளோட நட்டலியா கூட போய் ட்ரைனிங்காக வந்து கிளம்பிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு போயிட்டு என்ன மேட்ச்சுக்கு அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது ஏதோ ஒரு வெடிகுண்டு மாதிரி வெடிக்குது. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு வந்து இதை வந்து அவள் சொல்லி தந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினை வந்து கரெக்டாக பண்ணிடுறா. அப்புறம் ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சிச்சு. நம்ம ஹீரோயினை எனக்கு டீச் பண்ணதுக்கு வந்து தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறேன் நட்டாலியாட்ட. நீ வந்து ட்ரைனிங் எடுத்தினா ஃபர்தராக வந்து இம்ப்ரூவ் ஆக அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லுது. அப்போ உனக்கு விருப்பம் இருந்தால் எனக்கு நாளைக்கு வந்து ட்ரைனிங் பண்ண அப்படி சொல்லிட்டு நம்மளோட ஹீரோயினை வந்து சொல்கிறா. அதுக்கு அவளை வந்து சரி அப்படிங்கிற வந்து சொல்கிறா. அப்புறம் நட்டாலியாவும் நான் இந்த அகாடமிக்கு வரக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் அவள் இருந்துட்டு நான் வந்து உனக்கு ஒன்று காட்டணும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்மளோட நட்டாலியா வந்து நம்ம ஹீரோயின் வந்து அவர் ரூமுக்கு வந்து கூட்டிட்டு போறா. அப்புறம் தேனா அது வந்து கிடைக்கவே இல்லை. என்னதுன்னு பார்த்தா அவளோட பேக் வந்து காணும். நம்மளோட ஹீரோன் அந்த பேக் தானே காட்டுறேன்னு சொன்னேன், ஆமா அதான் காட்டுறேன்னு சொன்னேன். விண்டோ வந்து ஓப்பன் ஆயிருக்கு, யாரும் இது எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கே ஒரு சேலஞ்ச் லெட்டர் வந்து இருக்கு. கிறிஸ் வந்து அந்த டென்ஷனுக்குள்ள வந்து இவன் வந்து தனியாக கூப்பிட்டுருக்க ஒரு சேலஞ்சுக்காக. ஸோ நம்ம ஹீரோ யாரையுமே கூப்பிடாம தனியாக தான் அவர் சொல்லியிருக்கான். நம்ம ஹீரோயின் போக வேணாம் அப்படி சொல்ல வந்து அதெல்லாம் கேட்காம வந்து போயிடுறா. ரூமில் வந்து நட்டாலியும் காணும், அண்ட் அவரோட பேக்கையும் காணும், அண்ட் சார்லவும் வந்து காணும். இங்கே நான் வந்து நட்டாலியை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அவளோட ஸ்மெல்லே கிடைக்கல, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கான். சார்லட்டை தேடி போகிற நட்டாலியை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அந்த லூலு வந்து தேடுது, எங்கே போயிருப்பாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ரொம்ப குழம்பி போயிருக்கும் போது அந்த நேரத்தில் தான் அந்த ஒரு கிறிஸ் அப்படிங்கிறவனோட ஃப்ரெண்டு வந்து வரான். வந்த உடனே அந்த ஃபார்பிடன் டென்ஷனுக்குள்ளே வந்து அவங்க போயிட்டாங்க. அது வந்து ரொம்பவே டேஞ்சர், அது ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அவ்வளோவா டஃப் கிடையாது, இருந்தாலும் அது வந்து அது முட்டையேற காலத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தா இப்போ அவங்க ஆபத்தில் தான் இருக்காங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். இங்கே இவங்களை
பார்த்தோம்னா இந்த பேக் உனக்கு இம்பார்ட்டன் தானே, அது திரும்பி என்கிட்ட கூடுறா அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ ஈஸியில் கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஒரு டென்ஜினுக்குள்ளே வந்து போட்டுறான். இந்த டென்ஜினுக்குள்ளே போயிட்டு யார் அந்த பேக்கை ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துகிட்டு வரான்னு பார்ப்போம். அவங்க தான் வந்து பெருசு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் வந்து சொல்கிறான். அப்புறம் யார் ஜெயிக்கிறான்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து உள்ளே போயிடுறாங்க. அந்த பையனும் எங்களோட மாஸ்டர் தான் வந்து இங்கே வந்து ஜீனியஸ் இருந்தாங்க நட்டலியா வரதுக்கு முன்னாடி. ஸோ வந்ததுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்லலாம் நம்மளோட நட்டலியா வந்து அவனை வந்து பீட் பண்ணிடுவாளாமா. ஸோ அதனாலேயே அவனுக்கு வந்து கொஞ்சம் பொறாமையில் வந்து நட்டலியா வந்து பீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறியோடு இருந்தானாமா. அந்த பேக் வந்து அவளுக்கு இம்பார்ட்டன் தெரிஞ்ச உடனே இந்த மாதிரி வந்து அவன் பண்ணியிருந்திருக்கான். அவன் இவனை விட நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் பொறாம, அதனால தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கான். சரி அந்த இடத்துக்கு நானே போய் பார்த்துக்கிறேன், அந்த வாண்டு பேர் ஒரு அடி அடிச்சு நான் வெளியேன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்கிறான். இது வந்து பெரிய பிரச்சனையாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஜூஜோ நீ வந்து எங்களோட அங்கிளுக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிரு, நீ சார்லட் தேடு லூ அண்ட் நீங்கள் 3 பேர் இங்கே இருங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து உள்ளே போகிறான். நட்டாலியா இது விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது இன்னும் நான் வந்து டன் ஆகலை அப்படி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பெரிய சவுண்ட் வந்து வருது. அது என்னன்னு பார்த்தோம்னா அந்த டென்ஷனோட பாஸ் தான். அது வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே கொடூரமாக இருக்குது. நம்மளோட கிறிஸ் வந்து ரொம்பவே பயந்துறான். அதை பார்த்த உடனே அவனும் அப்படியே பயந்துட்டு எங்கேயோ ஓடிடுறான். அது வந்து இவங்களை வந்து அட்டாக் பண்ணுது. இவங்க எங்கே போனாங்க அப்படி சொல்லிட்டு அதை வந்து தேடிட்டு இருக்கும்போது நட்டாலியா வந்துட்டு எதுக்கு நீ அதை பார்த்தோன்னே வர்ற, இல்லை எனக்கு தெரியல என்னோட கால் தானாகவே ஓடிடுச்சு, நான் வந்து இதை பற்றி படிச்சிருக்கேன், இது வந்து அதிகமாக நாய்ஸ் கேட்டால் ஓடிடுமாமா அப்படி சொல்லிட்டு நம்மளோட நட்டாலியா வந்து சொல்கிறா. நம்ம 2 பேரோட மேஜிக் யூஸ் பண்ணி அதை ஓடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் தலையில் வந்து ஏதோ ஒன்று படுது. தெரியல ஏதோ கோல்டாக தண்ணி மாதிரி இருக்குது அப்படி அவன் சொல்லிட்டு இருக்கும்போது மேலே வந்து பார்க்குறாங்க அந்த இதுதான் இருக்குது. நம்மளோட கிறிஸும் வந்து அவனோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அதோட இதையும் வந்து ஓட வைக்கலாம் அப்படி சொல்லிட்டு வந்து பார்க்குறான். நினச்ச மாதிரி அதோட வால் வந்து தினையாக போயிடுது. ஆனாலும் அது பெரிய இது வந்து வந்துதாங்க. இவங்க 2 பேருமே நல்லா லாக் ஆகிட்டாங்க. முக்கியமாக நம்ம நட்டாலியா வந்து செம்மையாக அதுக்கிட்ட வந்து லாக். அந்த ஒரு மான்ஸ்டரும் நம்மளோட நட்டாலியா வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு வரும்போது நம்ம நட்டாலியா செம்மையாக பயந்துடுறா. அது வந்து இவளை அட்டாக் பண்ண வரும்போது அதை வந்து டக்குன்னு யாரும் அடிக்கிறாங்க. நம்ம ஹீரோவான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளோட சார்லட் தான். அந்த கிரேச்சர் வந்து இவளை பார்த்தோன்னே பயந்து ஓடிடுது. அப்படியே நம்மளோட நட்டாலியாவுக்கு வந்து காலை நல்லா அடிபட்டுருக்கு. நம்மளோட ஹீரோனை வந்து காலை வந்து கட்டி விடுறா. கிறிஸ் வந்து எந்திரிக்கிற வரைக்கும் நம்ம வந்து இங்கேருந்து போக முடியாது அப்படி சொல்லிட்டு நம்மளோட ஹீரோன் வந்து சொல்கிறா. இன்னைக்கு நான் காலையில் சொல்லி கொடுத்த மேஜிக் தானே யூஸ் பண்ணேன், அது எப்படி அவ்வளோ ஈஸியாக வந்து நீ தோக்கடிச்சு அப்படி சொல்லிட்டு நம்மளோட ஹீரோன் கிட்ட தான் வந்து கேட்டிருக்கிறா. நீ எதுக்கு இந்த டென்ஷனுக்குள்ளே வந்தேன், நான் தான் உன்னை வரவானான்னு சொன்னேன்ல, நான் உனக்காக வந்தேன், உங்ககிட்ட என்னதான் மேஜிக் பவர் இருந்தாலும் நீ வந்து எனக்கு ஒரு சின்ன குழந்தை தான் அப்படி சொல்லிட்டு நீ ஏன் என்னை கேர் பண்ணிக்கிற அப்படி சொல்லிட்டு வந்து கேட்குறான். நம்ம ஹீரோயின் சொல்ல வரது அப்படியே திக்கிறா. அப்புறம் அவள் வந்துட்டு சரி அதெல்லாம் விடுவேன், நான் வந்து உன்னை ஒரு ட்ரபிளுக்குள்ளே கொண்டு போய் மனுஷன் இந்த பேக் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமானது, சரி அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். உனக்கு உங்கள் வீட்டில் ஒரு சிஸ்டர் இருக்காதானே அப்படி சொல்லிட்டு வந்து அந்த பேக் வந்து அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அப்படியே தூங்கிடுறா. இந்த மாதிரி முட்டிடுற காலத்தில் வந்து அந்த மேஜிக்கல் கிரியேச்சர் வந்து உள்ளே வந்துடும். இது வந்து ரொம்பவே ஆபத்தானது. அது பேர் வந்து சலமண்டர். அது வந்து ரொம்பவே ஆபத்தானது அப்படின்னு சொல்லி அதோட கண்ணை வந்து காட்டுறாங்க. அப்படியே இந்த எபிசோட வந்து முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோட வந்து முடியுது. அடுத்த எபிசோட நான் குடிச்சு தயார் பண்ணி ட்ரை பண்ணுறேன். அதாவது இந்த அனிமையில் இன்னும் ஒரு எபிசோட் தான் இருக்குது. அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் ஒரு 2 or 3 hours வந்து நான் வந்து போட்டுருவேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.